ஹாய், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் சோனியோட லிங்க் பட்ஸ் ஓப்பன். பொட்டிவே கொஞ்சம் கம்பேக்டாக தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சோனி லிங்க் பட்ஸ் ஓப்பன் அப்படின்னு மாடல் நேம் போட்டு அதோட டிசைன் போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பொட்டி இருக்குது. இதில் லிங்க் பட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே தான் பட்ஸ் இருக்குது. வாவ், இதுவே ரொம்ப கம்பேக்டாக ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை எடுத்தால் இதுக்குள்ளே ஒரு 3 ஐட்டம் இருக்குது. ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் பயங்கர லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், 360 ரியாலிட்டி ஆடியோக்கான ஒரு ட்ரையல் கூப்பன். அவ்வளோதான். இதை பாருங்களேன், ரொம்ப கம்பேக்டாக குட்டியோடு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்குது நல்ல ஷைனிங்காக மொழுன்னு இருக்குது. அதுக்கு நடுவில் சின்னதாக சோனியோட பிராண்டிங் இருக்குது. கீழே மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பொட்டி மாதிரி தான் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நகை கடையிலலாம் இந்த மோதிரத்துக்கு கொடுக்குற ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ள 2 பட்ஸ் கொடுத்துருக்காங்க. லிங்க் பட்ஸ் ஓப்பன். அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு எல்இடி இருக்குது. பேர் பண்ணுறதுக்கான பட்டன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு பேரிங்கில் இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. இது ரொம்ப கம்பேக்டாக இருக்கிறதுனால ஈஸியாக எங்கே வேணாலும் பாக்கெட்டில் வச்சு கேரி பண்ணி கொண்டு போய்க்க முடியும். அந்த விதத்தில் இது ரொம்பவே பெஸ்ட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மேலே ஒரு கிளாஸி லுக் கொடுத்துருக்கனால லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அது அசிங்கமாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக நம்ம கை வச்சா கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கேப்சர் பண்ணி அது நம்மளை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்கு பதிலாக கீழே கொடுத்த மாதிரியே மேட் ஃபினிஷ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல போடுங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர். இது போக ஒயிட்ல ஒன்று, வயலட்ல ஒன்று இருக்குது. இருந்தாலுமே பிளாக்கே ரொம்பவே அட்ராக்டிவா தான் இருக்கு. இந்த பட்ஸோட டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இங்க ரவுண்டா கொடுத்து அதுல டாட்டா கொடுத்து இது வழியா தான் சவுண்டு உள்ள போகுது. வெளியில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரப்பர் தான். வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு காது பெருசா இருக்கு அப்படின்னா இதோடவே நீங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் காது சின்னதா இருக்கு, ஃபிட்டிங் அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னா இதை எடுத்துட்டு கூட நீங்க ஃபிட் பண்ணிக்க முடியும். எங்களை பொறுத்தவரை இந்த ரப்பர் இல்லாம வைக்கும்போது தான் ஃபிட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்ட்டா இருந்தது. நல்லாவே ஃபிட் ஆச்சு. அவ்வளோ சீக்கிரம் கீழே விழவே இல்லை. ஆனா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூசர் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பட்ஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதை எக்ஸாக்ட்டா வச்சு ஃபிட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. கரெக்டா வைக்கல அப்படின்னா கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த ஃபீலோடவே நீங்க மியூசிக் கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது, டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மழையில் நனைஞ்சு வேர்வப்பட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க IP-X4 ரேட்டிங் இந்த பட்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண பிரைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் பெட்டரான IP ரேட்டிங்கை கொடுத்திருந்திருக்கலாம். பட்ஸை பொறுத்தவரை அதுல மியூசிக் தான் ரொம்பவே முக்கியம். இங்க மியூசிக்காக 11mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. சோனியோட V2 சிப்பும் கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஸ் ஓப்பனோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்க மியூசிக் கேட்கிற அதே சமயத்துல வெளியில சரௌண்டிங்ல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்ஸ் தான் இது. ஆனா ஒரு 75% வால்யூம்ல கேக்குறீங்க அப்படின்னா அவுட்டோர்ல நடக்கிற அந்த சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியரா கேட்டுக்க முடியுது. ஆனா 100% வால்யூம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவுட்டோர்ல நடக்கிற விஷயங்கள்லாம் தெளிவா கேட்கல. ஆனா மியூசிக் கேட்கும்போது ஒரு சிலர் ANC-லாம் ஆன் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம பக்காவான ஒரு சைலண்ட்ல மியூசிக் கேட்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பேஸ் கொஞ்சம் டீசெண்டா தான் இருக்கு. பெரிய அளவுல நீங்க ரொம்ப ஹை பேஸ் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகாது. ஒரு நார்மலான சவுண்ட்ல ஒரு ரம்யமான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். ஒரு சில டைம்ஸ் அந்த ட்ரிபிள் கூட அதிகமா இருக்குது. ஆனா பேஸ் ரொம்ப ரொம்ப டீசெண்டா தான் இருக்கு. ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசென்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுல கிடைக்குது. இது போக அவங்க எப்பயும் கொடுக்கக்கூடிய அந்த 360 ரியாலிட்டி ஆடியோ, ஹெட் ட்ராக்கிங், ஹெட் ஜெஸ்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் கவர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஆப் யூஸ் பண்ணணும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா எப்பவும் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் மாதிரியே இங்க பேக்ரவுண்ட் மியூசிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மை ரூம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணா நம்ம பக்கத்திலே ஆடியோ கேட்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதே இது நீங்க லிவிங் ரூம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஹால்ல நம்ம வீட்ல உட்கார்ந்து ஒரு மியூசிக்லாம் கேட்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கஃபே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லாங்ல இருந்து மியூசிக் கேட்டா எப்படி இருக்கும், ஒரு பெரிய இடத்துல நீங்க உட்கார்ந்து மியூசிக் கேட்கறீங்க, நிறைய டைரக்ஷன்ல இருந்து கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஆப்லயே நிறைய ஈக்குவலைசர் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுது. ஓவராலா மியூசிக்கை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது அப்படின்னா ஒரு சூப்பரான மியூசிக்
எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பாட்டிஃபை யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இந்த பட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை காதில் எடுத்து வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்டிஃபைல இருந்து சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் வாக் பண்ணும்போது ப்ளே ஆகணுமா, இல்லை ரன் பண்ணும்போது ப்ளே ஆகுமா, இல்லை நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது ப்ளே ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதனால அந்த டைமில் பட்ஸ் உங்கள் காதில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். பட் இதுக்கு நீங்கள் ஸ்பாட்டிஃபை யூஸராக இருக்கணும். கால் குவாலிட்டி பொறுத்தவரை இண்டோரில் ஒரு சைலண்டான பிளேஸில் கால் பேசுறீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கேட்குது. நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்கிறத கிளியராக கேட்டுக்க முடியுது. இல்லை நீங்கள் அவுட்டோரில் ட்ராவல் பண்ணும்போதுமே கால் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம பேசுறதெல்லாம் தெளிவாக கேட்க முடியுது. ஆனால் இங்கே அவுட்டோர் சவுண்டும் கேட்கறதுனால அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. பட் இந்த பட்ஸ் ஓப்பனோட முக்கியமான வேலையை அவுட்டோரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அதை நம்ம குறையா சொல்ல முடியாது. கேமிங்குமே இந்த பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான கேமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெருசாக ப்ராப்ளமாக தெரியாது. பட் நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் லைட்டாக லேட்டன்சி வந்து இருக்குது. அது உங்களை சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணலாம். கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. அதுக்காக இங்கே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே டுயல் டிவைஸ் பேரிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒரே டைமில் நீங்கள் 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டிவைஸில் நீங்கள் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இன்னொரு டிவைஸில் கால் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகி அந்த காலை கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். இதில் கோடெக் சப்போர்ட்னு பார்த்தா SBC, AAC, LC3 இந்த 3 சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பட்ஸோட பேட்டரி பேக்கப்னு பார்த்தா பட்ஸை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வரைக்கும் கேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 22 to 24 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் பட்ஸ் மட்டுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. கேஸை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. இந்த காலகட்டத்தில் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பட்ஸுக்கு ஒரு குயிக் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 1 ஹவர் வரைக்கும் மியூசிக் கேட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டண்டான கூகுள் அசிஸ்டன்ட், அமேசான் அலெக்சா, ஸ்ரீ இதோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் எவ்வளோ தெரியுமா? 10,000, 15,000, 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் பிரைஸுக்கு அப்படி என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனியோட பிராண்டிங், அவங்களோட சிக்னேச்சர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணி ஆஃபர் அந்த மாதிரி டைமில் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான ப்ரைஸ்க்கே கிடைக்கும். இல்லை நான் வாங்கினா சோனி தான் வாங்குவேன், எனக்கு ப்ரைஸ் பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.